இந்த வீடியோல செக்ஷன் 7.3 டாபிக்ஸ் அண்ட் அல்ஜிப்ரா பை ஐஎன் ஹர்ஸ்டின் அதில் ஃப்ரோபீனியஸ் தியரம் அந்த தியரம் ப்ரூவ் பண்ணுறதுக்கான தேவையான சில கீ கான்செப்ட்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிவிஷன் அல்ஜிப்ரா அல்லது டிவிஷன் ரிங் அப்படின்னா என்ன, ரிங் ஆஃப் ரியல் குவாட்டர்னியன்ஸ்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் அந்த தியரமோட ப்ரூஃப் வந்து நம்மளால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்க போகிறோம், ப்ரூஃப் இல்லை. வாட் குட் பி த டிகிரி ஆஃப் irreducible பாலினாமியல் ஓவர் ஆர், அது என்னவா இருக்க முடியும். அடுத்தது டிவிஷன் அல்ஜிப்ரா அல்ஜிப்ரைக்கா எப்போ இருக்கும் அப்படிங்கிற அந்த டெஃபினேஷன். அதுக்கப்புறம் லெமா 7.3.1 அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இஃப் டி இஸ் அல்ஜிப்ரைக் ஓவர் தி ஃபீல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நேம்லி சி தென் டி ஈக்குவல்ஸ் சி. இப்போ இந்த டிவிஷன் ரிங் அப்படிங்கிறது நமக்கு ஃபீல்டுக்கு 11 ஆக்சியம்ஸ் சொன்னோம். 5 + 5 + 1, தட் இஸ் 5 ஆக்சியம் வித் ரெஸ்பெக்ட் டு பிளஸ், 5 ஆக்சியம் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ். ஆனா இந்த டிவிஷன் அல்ஜிப்ரான்னு வரும்பொழுது நமக்கு 5 + 4 + 1. இந்த 5 என்ன அப்படின்னாக்கா க்ளோஷர், அசோசியேட்டிவிட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் அண்ட் கம்யூட்டேட்டிவிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு பிளஸ், and closure with respect to multiplication, அதே closure, associativity, existence of identity, existence of inverse சொல்லுவோம். பட் அதர் தேன் த கம்யூட்டேட்டிவிட்டி. ஸோ அதனால தான் 4 ஆக்சியம்ன்றோம். அதை தவிர்த்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ், ஸோ 2 லாஸ் இருக்கு அது. ஸோ 5 + 4 + 1. ஸோ இதுதான் நம்ம டிவிஷன் அல்ஜிப்ரா அப்படின்னா. ஸோ டிவிஷன் அல்ஜிப்ரா இன்னொரு பேர் டிவிஷன் ரிங் ஆர் ஸ்கியூ ஃபீல்டுன்னு சொல்லலாம். இட்ஸ் அ ரிங் பேசிக்கலி in which every non-zero element has a multiplicative inverse. இப்போ ரிங்குன்னு சொல்லும்போது 8 ஆக்சியம் வந்துடும். நான்-ஜீரோ எலிமெண்ட் ஹேஸ் multiplicative inverse. ஸோ அது வந்து you have 9 axioms and with 1 இந்த யூனிட் எலிமெண்ட். ஏன்னா இது ரிங் வித் யூனிட் எலிமெண்ட், ஆக்சுவலா இது ரிங் வித் யூனிட் எலிமெண்ட். ஏன்னா இதுல வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி நம்ம சொல்றோம். ஸோ 8 + இந்த யூனிட் எலிமெண்ட் அலாங் வித் நான்-ஜீரோ எலிமெண்ட், அப்போ நமக்கு 10 ஆக்சியம் வந்துடும். ஸோ மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் நெசசரிலி கம்யூட்டேட்டிவ். ஸோ டிவிஷன் அல்ஜிப்ரா டெஃபினேஷன் பார்த்தோம். இப்போ குவாட்டர்னியன் ரிங் ஆஃப் ரியல் குவாட்டர்னியன்ஸ். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ரிமார்க் நம்ம பார்க்குறோம். என்னன்னா நம்ம ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். எனக்கு கியூங்கிறது பேஸ் ஃபீல்டாக இருந்ததுன்னா அந்த கியூவில் இல்லாத இந்த ரூட் 2ஓ ரூட் 3ஓ இந்த மாதிரி எந்த irreducible பாலினாமியலோட ரூட்டையும் நான் அட்ஜாயின் பண்ணால் எனக்கு புதுசாக ஃபீல்டு கிடைக்கும். அந்த எக்ஸ்டென்ஷன் போயிட்டே இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து பேஸ் ஃபீல்டு ஆர் அப்படின்னு இருந்ததுன்னா, ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இருந்ததுன்னா நமக்கு ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன் தான், நேம்லி சி. ஸோ இப்போ இது இல்லாம நம்ம இந்த விஷயத்த ப்ராடன் பண்றோம். எதுக்கு ப்ராடன் பண்றோம்னா அசோசியேட்டிவ் டிவிஷன் அல்ஜிப்ராக்கு பண்ணும் பொழுது எனக்கு பேஸ் ஃபீல்டு இல்லை, இந்த இடத்துல பேஸ் டிவிஷன் ரிங் ஆர்ன்னு நடக்கிறேன்னா ஆர் இஸ் அ ஃபீல்டு ஆக்சுவலி. ஸோ அது சி, அதுக்கப்புறமா எனக்கு ஹெச்னு வரும். ஸோ அதுதான் ரிங் ஆஃப் ரியல் குவாட்டர்னியன்ஸ். அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா a + bi + cj + dk, where abcd are all real numbers. and இதில் மல்டிப்ளிகேஷன் how to add to members, அந்த கரஸ்பாண்டிங் இப்போ இன்னொன்று a prime + b prime i + c prime j + d prime k னா a + a prime plus b + b prime into i, c + c prime into j plus d plus d prime into k, அந்த மாதிரி அடிஷன் சொல்லுவோம். மல்டிப்ளிகேஷன் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். குவாட்டர்னியன்ல எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம். ஐஜேன்றது கேன்னு வரும், ஜேஐ அப்படிங்கிறது -கேன்னு வரும், ஐகேங்கிறது -ஜே, கேஐ அப்படிங்கிறது ஜே. சைக்கிளிக்கா வந்ததுன்னா ப்ளஸ் சைன்ல வரும், மாற்றி வரும்பொழுது மைனஸ் சைன் வரும். ஸோ இந்த ஃப்ரோபீனியஸ் தியரம் ஆக்சுவலா என்ன அதில் ஒரு பியூட்டி அப்படின்னாக்கா, it provides a natural transition from field extensions to division algebras. இப்போ இதெல்லாம் டிவிஷன் அல்ஜிப்ரா ரிங் எதனா சொல்லலாம். அப்படின்னு அந்த ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸை நான் பார்க்கும் பொழுது எனக்கு எக்ஸ்டென்ஷன் இன்னொன்று கிடைக்குது. எனக்கு ஆற ஃபீல்டா மாத்திரம் நான் பார்த்தேன்னா சி மாத்திரம் தான் எக்ஸ்டென்ஷன். ஆனா இது டிவிஷன் ரிங்கா நான் இதை பார்க்கும்பொழுது எவ்ரி ஃபீல்டு இஸ் அ டிவிஷன் ரிங். டிவிஷன் ரிங்கா இதை நான் பார்க்கும்பொழுது எனக்கு இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த சொல்றது தான் இந்த ஃப்ரோபீனியஸ் தியரம்.
சரி. இப்ப அடுத்தது நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜீப்ரா ஃபேக்ட் 1, ஃபேக்ட் 2ன்னு 2 ஸ்டேட்மெண்ட் பார்க்க போறோம். ப்ரூஃப் எல்லாம் கொடுக்க போறதில்ல. ஏன்னா இது வந்து லியோவிலிஸ் தியரம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல அத யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு ப்ரூஃப் இருக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் மாத்திரம் நம்ம கொடுக்குறோம். Fact 1 is fundamental theorem of algebra. Every polynomial of degree n over c, that is the field of complex numbers, has all its roots in c itself. அந்த ரூட்ஸை z1, z2, zn குறிச்சோம்னா pf அந்த பாலினாமியலை இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இதுல c அப்படிங்கிறது இந்த பாலினாமியல்ல ஹையஸ்ட் கோஃபிஷியன்ட் ஹையஸ்ட் பவரோட கோஃபிஷியன்ட் அது. அது 1 அங்க இருந்ததுன்னா இந்த சிங்கிறது 1, 4ன்னு இருந்ததுன்னா இது 4ன்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது the only irreducible polynomials over the field of real numbers are of degree 1 or 2. ஸோ ஏதோ ஒரு irreducible polynomial over r நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா தென் அதனுடைய டிகிரி என்னவா இருக்கும்னா 1 அல்லது 2 இவ்வளவுதான் இருக்க முடியும். The only irreducible polynomials over the field of real numbers. See இப்போ irreducible அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இப்போ x minus 2 அப்படின்னு நான் எடுக்கிறேன்னா இத 1 into x minus 2ன்னு நான் எழுத முடியும். ஸோ ஒன்று வந்து கான்ஸ்டன்டா போயிடுது. ஸோ அப்படின்னா ஐ வில் கால் திஸ் டு பி irreducible. See reducible அப்படின்னா எந்த ஒரு பாலினாமியலையும் ப்ராடக்ட் ஆஃப் நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல்ஸா எழுதினீங்கன்னா அது ரெடியூசிபிள் பாலினாமியல். இப்போ இதுல வந்து இந்த x மைனஸ் 2 இதை நம்ம பார்க்கும்பொழுது அது 1 into x மைனஸ் 2ன்னு தான் எழுதுறோம். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2ங்கிறது எழுதுறோம், ஆனா அதுல ஒன்று வந்து கான்ஸ்டன்டா மாறிடுது அப்படின்னா அப்போ அது irreducible தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரு லீனியர் பாலினாமியல் ஆர் பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1 ஆப்வியஸாவே அது வந்து irreducible அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி இப்போ how about இப்போ another case x square plus 1, it's a polynomial over r தான். இப்போ இது வந்து x minus I into x plus I ன்னு நம்ம எழுதுறோம். இதை வந்து we can write it as x plus I, x minus I. Even x square minus 1 எடுத்துட்டாலும் we will write it as x minus 1 and x plus 1. இந்த மாதிரி நம்மளால பிரிச்சு எழுத முடியுது. ஸோ பட் இது வந்து reducible because you are reducible. ஏன்னா you are able to factorize this in this way over r. ஆனா இத வந்து you are writing undoubtedly you are able to write this as x minus I, x plus I. ஆனா இந்த ஐயும் மைனஸ் ஐயும் rல இல்லை. So they cannot be considered as polynomials over r. So irreducible polynomial அப்படின்னா என்னுடைய x square plus 1ங்கிறது irreducible over r. This is irreducible over r. ஸோ முதல்ல ஒரு லீனியர் பாலினாமியல் நம்ம எடுத்தோம்னா இது சாம்பிளுக்காக எடுத்தது இந்த நம்பர். ஸோ அது லீனியர் மீன்ஸ் டிகிரி 1, அது irreducible தெரியுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துட்டேன்னா இது ரெடியூசிபிள் ஓவர் ஆர். ஆனா இன்னொரு கேஸ் இருக்கே irreducibleன்னு, அதனுடைய டிகிரி என்னன்னா 2. சரி இப்போ வேற ஒரு கியூபிக் பாலினாமியல் நம்ம எடுக்கிறோம். ax cube plus bx square, அந்த ஏபிசிடில என்னன்னு நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கியூபிக் பாலினாமியல் நான் எடுத்துட்டேன்னா இதுல எனக்கு நமக்கு தெரியும் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் this is over r அப்படிங்கிறதுனால we will have இதனுடைய ரூட்ஸ், ஏன்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஆல்வேஸ் அக்கர் இன் பேர்ஸ். ஸோ இதனுடைய ரூட்ஸ் ஆல்பா பீட்டா காமான்னு அடுக்கும் பொழுது ஒன்று இந்த மூணுமே ரியல் ரூட்ஸா இருந்ததுன்னா இது ரெடியூசிபிள். அப்போ எக்ஸ் மைனஸ் ஆல்பா, எக்ஸ் மைனஸ் பீட்டா, எக்ஸ் மைனஸ் காமா அப்படின்னு எனக்கு ரெடியூசிபிள்னு வந்துடுது. அப்படி இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் காம்ப்ளெக்ஸ், ஏன்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஆல்வேஸ் அக்கர் இன் பேர்ஸ். ஸோ அப்போ அதை நான் சேர்க்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு சிங்கிள் ஃபேக்டரா நான் எழுத முடியும், இன்டூ இன்னொன்னு வரும். ரைட்டா? ஸோ அப்போ எனிஹவ் ஐ எம் ரைட்டிங் மை கியூபிக் ஆஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 பாலினாமியல்ஸ் ஓவர் ஆர் அந்த மாதிரி வருது. அப்படின்னா இது ரெடியூசிபிள்னு வருது.
இது கான்ஸ்டன்ட் பாலினாமியல் ரெண்டுமே, ரெண்டுத்துல ஏதானும் ஒண்ணு கான்ஸ்டன்ட் ஆச்சுன்னா தான் அது irreducible. ஸோ ரெண்டுமே வந்து நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல்ஸ். அப்போ என்னுடைய irreducible பாலினாமியல்ஸ் ஓவர் தி ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அது டிகிரி 1 அல்லது 2 தான் இருக்கணும். ஸோ அதை தான் இங்க நம்ம சொல்லியிருக்கோம். By the fundamental theorem of algebra, every polynomial over R factors into linear factors over C, and every non-real root occurs with its complex conjugate. Complex conjugate வரதுனால தான் இது. அதனால we will have the only irreducible polynomials over R to be degree 1 or 2. இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது எப்போ ஒரு டிவிஷன் அல்ஜிப்ராவை அல்ஜிப்ராயிக் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்தா. எந்த ரெண்டு கண்டிஷன் அப்படின்னா, எஃப் வந்து should be contained in the center of D. இப்போ சென்டர் ஆஃப் டி அப்படிங்கிறது ஆல் தோஸ் எலிமெண்ட்ஸ், சென்டர் ஆஃப் டி இசட் ஆஃப் டி அப்படின்னு நான் குறிச்சேன்னா, இட் இஸ் ஆல் தோஸ் எலிமெண்ட்ஸ் இன் டி which commute with center of D ங்கிறது all those elements which commute with all the elements of D. xd equal to dx where D belongs to capital D. எல்லா இந்த டில இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸோட எது கம்யூட் பண்ணுதோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி போட்டா தான் சென்டர் ஆஃப் டி வரும். ஸோ என்னுடைய எஃப் மஸ்ட் பி கண்டைன்ட் இன் தி சென்டர் ஆஃப் டி. எஃப் மஸ்ட் பி கண்டைன்ட் இன் தி சென்டர் ஆஃப் டி. இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, எவ்ரி ஏ இன் டி சாட்டிஸ்ஃபைஸ் அ நான் ட்ரிவியல் பாலினாமியல் வித் கோஎஃபிஷியன்ட்ஸ் இன் எஃப். ராதர் இது வந்து அல்ஜிப்ரைக்னு நம்ம சொல்லுவோம். An element is said to be algebraic if it satisfies a polynomial over f. So algebraic, இந்த எலிமெண்ட் ஒரு எலிமெண்ட்டும் அல்ஜிப்ரைக்கா இருக்கணும். f must be contained in the center of D. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் இருந்ததுன்னா அந்த டிவிஷன் அல்ஜிப்ராவை அல்ஜிப்ரைக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போதுமே இட் சாட்டிஸ்ஃபைஸ் அ நான் ட்ரிவியல் பாலினாமியல்ல இருந்ததுன்னா, for all the polynomials there will be one with least degree. So that will account for the dimension. ஸோ அந்த ஸ்டோரி இல்லாமல் கூட நம்ம இதோட ரிலேட் பண்ணிக்கலாம். ஃபைனைட் டைமென்ஷனல் அப்படிங்கிற கதையும் இதோட சேர்க்க முடியும். சரி, இப்போ வரைக்கும் நமக்கு இதில் டெஃபினேஷன் ஆஃப் அல்ஜிப்ரைக் ஓவர் எஃப்ன்றதுக்கு ஒரு எலிமெண்ட்டும் அல்ஜிப்ரைக் எலிமெண்ட்டாக இருக்கணும், அண்ட் எஃப் மஸ்ட் பி கண்டெய்ன்ட் இன் தி சென்டர் ஆஃப் டி. இப்போ இந்த லெம்மா 1, that is 7.3ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெம்மா, let C be the field of complex numbers and suppose that the division ring D is algebraic over C. Algebraic na F must be contained in the center of D and every element should satisfy a non-trivial polynomial with coefficients in F. இப்போ இந்த Fங்கிறது இந்த இடத்துல C. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லணும், D is equal to C அப்படின்னு சொல்லணும். அப்போ D equals Cனா C contained in D, D contained in Cன்னு சொல்லணும். இப்போ இந்த C contained in D அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா, இந்த இடத்துல Cங்கிறது இந்த டெஃபினேஷன்ல இருக்கிறபடிக்கு பார்த்தீங்கன்னா Cங்கிறது F. சரியா? இப்போ Fங்கிறது C இந்த கேஸ்ல. அப்போ C is contained in the center of D. So C is contained in the center of D. ஆனா center of D எங்க இருக்குன்னா நிச்சயமா D குள்ள தான் இருக்கும். Center of this D is always contained in D, right? அப்போ எனக்கு C is contained in Dங்கிறது தெரியுது. C is contained in Dங்கிறது தெரியுது. அப்போ இன்னொன்னு எனக்கு என்ன வேணும், D contained in C தான் வேணும். அப்போ D contained in Cன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு எலிமெண்ட் Dல எடுத்துட்டு அந்த எலிமெண்ட் Cலயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா then எனக்கு D contained in C வந்துடும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா ஒரு எலிமெண்ட் A in D ன்னு எடுக்கிறோம். So since D is algebraic over Cங்கிறதுனால அந்த it will satisfy a polynomial of degree n. Yes, some polynomial we will take it as degree n. So அப்போ இந்த மாதிரி வரும். இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் எங்கேருந்து இருக்குன்னா Cன்னு வரும். Now the polynomial P of x அதை இந்த மாதிரி denote பண்ணோம்னா by fact 1 it can be factored in C of x into product of linear factors, namely x minus lambda 1, x minus lambda 2, x minus lambda n, where lambda 1 etc. lambda n are all in C. இப்போ P of A is A minus lambda 1, A minus lambda 2 and so on A minus lambda n அப்படின்னா நம்முடைய assumption படி இது A satisfies thisங்கிறதுனால P of A 0. அப்போ the whole lot becomes 0
And since a product in a division ring is zero only if one of the terms of the product is zero அப்படிங்கிறதுனால நம்ம integral domain அந்த இது. So one of them should be zero. So a minus lambda k is zero for all k. Not for all k, for some k இருந்தா போறோம். ஏதான ஒன்னு ஜீரோ ஆச்சுனாலே ஜீரோ ஆயிடும். So you have in that case a to be equal to lambda k. So but lambdas எல்லாம் எங்க இருக்குன்னா c ல இருக்கு. These are all in c ன்னு சொல்லிட்டோம். So now lambda belongs to c ங்கிறதுனால a belongs to c. So a belonging to d implies a belonging to c. Already we said that c is contained in d. ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா d equals c. So அப்போ division ring algebraic over c ன்னு இருந்ததுன்னா that should be equal to c. இந்த கான்செப்டை நம்ம in proving Frobenius theorem we will be using it. So that we will see in the next video. Thank you.